World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கங்க சார். நிறையா ஒரு சிம்பிளான எளிமையாக புரியக்கூடிய விஷயங்களை நிறைய வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் இந்த மாதம் இருக்கக்கூடிய வகுப்புகள் பற்றி தான் எங்களுக்கு நிறையா தகவல் சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அந்த வகையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இறை சக்தியை தூண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான நுணுக்கமான ஒரு வகுப்பு எடுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கய்யா. இறை சக்தி தூண்டுதல் அப்படிங்கிறது ஜோதிடத்துக்கு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கனெக்ஷனுங்கய்யா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கய்யா. பொதுவாக பார்த்திங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறதே நம்ம ஒரு டிவைன் சயின்ஸ்னு சொல்கிறோம், தெய்வீக அறிவியல் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் சொல்ல முடியும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஜோதிடம் வேறு ஆன்மீகம் வேறு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஆன்மீகமும் ஜோதிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஜோதிடத்தில் கிரகங்களாக, பாவங்களாக, ராசிகளாக, நட்சத்திரங்களாகவும் பார்க்குறோம். அப்போ அந்த இறை சக்தியை தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் இறை ஆற்றல் அப்படிங்கிறதே கிரகங்களோட இயக்கமாக தான் இயங்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கிரகங்களை அடிப்படையாக வைத்து அதை ஆக்டிவேட் பண்ணும்போது தான் நம்ம இறை ஆற்றலை பெற முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லாத்தையுமே கேதுவோட காரகத்துவங்களாக நம்ம பார்க்கலாம். அப்போ கேது யாருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கோ, அதுமாரி குரு யாருக்கெல்லாம் பலமாக இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த இறையாற்றல் இயற்கையாகவே இருக்கும், முன்ஜென்ம கர்மா தொடர்பால் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு பாருங்கள், நான் முருகனை கூப்பிட்டாலே, முருகனை நினச்சாலே எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் பெருமாள் சம்மந்தமாக ஒரு மந்திரம் சொன்னாலே எனக்கு நல்லது நடக்கும், நான் அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு நல்லது நடந்துடும், ஒரு பிரச்சனைனா நான் போயிட்டு ஒரு விநாயகர் கோயிலில் உட்காந்துட்டு அந்த பிரச்சனை தீந்துடும்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்குது? இதுக்கு ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் சொல்ல முடியுமா அப்படின்னா, இதுக்கு பேர் தான் டிவைன் சயின்ஸ்னு பேர். அப்போ இந்த இறையாற்றல் அவங்களுடைய ஜாதகத்தின்படி அதுக்கு ஒரு டவர் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். அவங்க ஜாதகத்தில் கேது பலமாக இருக்கும்போது விநாயகர் கோயிலுக்கு போகும்போது அவங்க பிரச்சனை தீரும். புதன் பலமாக இருக்கும்போது பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அந்த டவர் கனெக்ஷன் சிக்னல் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்படி இறை சக்தியை தூண்டுவதற்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அந்த இறை சக்தியை நம்ம தூண்ட முடியும். சிறப்புங்க. இப்போது நிறைய தெய்வங்கள் வழிபாடுகள் நிறைய பேர் வெவ்வேறு தெய்வத்தை நீங்கள் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணுறோம். ஸோ ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நமக்கு இறை சக்தி வேணும் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு அந்த தெய்வத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. முதல்ல இறை சக்தியை தூண்டுற முயற்சிக்கு நம்ம போகணுமா போகக்கூடாதாங்க நம்ம பார்க்கணும். ஓகே. எல்லாருக்குமே அது ஒத்து வராது. சில பேருக்கு என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது இறை சக்தியை சொல்லக்கூடிய பாவங்கிறது 9ஆம் பாவம். அதுக்கப்புறம் அது ஆள் மனசில் அவங்க அந்த சக்தியை தூண்டக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்கணுன்னா 5ஆம் பாவம் எடுக்கணும். அப்போ லக்ன பாவமும் ரொம்ப முக்கியம். அப்போ 1, 5, 9ன்னு சொல்கிற விஷயத்தை தான் இறைசக்திக்கான பாவங்களாக நம்ம சொல்கிறோம். யாருடைய ஜாதகத்தில் 1, 5, 9 பலமாக இருக்கோ, கிரக ரீதியாக பார்க்கும்போது குரு கேது பலமாக இருக்கோ, அதே மாதிரி அவங்களுடைய நட்சத்திரங்களில் பார்க்கும்போது அவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் தொடர்பில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த இறைசக்தி, இறை பலம் அப்படிங்கிறது இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும். அதை நம்ம ஜாதக ரீதியாக கண்டுபிடிச்சி இதுதான் தெய்வம்னு சொல்லி அவங்களை இன்னும் டியூன் பண்ணும்போது அவங்க அடுத்த லெவலுக்கு அந்த இறை சக்தியில் உள்ளே போக முடியும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும்போது ஜோதிடர்கள்ட்ட கேட்கணுன்னே அவசியம் இல்லை, இயற்கையாகவே அவங்க அந்த ட்ராக்கில் இருப்பாங்க. நம்மளோட ஜாதகம் பார்க்க வரும்போதே அவங்க சொல்லுவாங்க, நான் ஆரம்ப காலத்துலேருந்தே நான் பைரவரை கும்பிட்றேன், எனக்கு ரொம்ப வருஷமாக பைரவர் நல்லது செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சனி ராகு பலமாக இருக்கும். நான் ஐயப்ப பக்தராக இருக்கேன், சாஸ்தா பக்தராக இருக்கேன், அப்போ அவங்களுக்கு சனி ராகு பலமாக இருக்கும். லக்ஷ்மி கும்பிட்றேன் அப்படின்னா சுக்கிரன் பலமாக இருக்கும். இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த தன்மை இருக்கும். அப்போ முதல்ல இறைசக்தியை அடைவதற்கான தன்மை அவங்க ஜாதகத்தில் இருக்கா, அவங்க அதுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதுங்கிறது முடிவெடுக்கணும். இப்போ 9ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு, குரு கெட்டு போயிடுச்சு, கேது கெட்டு போயிடுச்சுன்னா அவங்க சாமியை அதிகமாக கும்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இறைசக்தியை தூண்டுற முயற்சிக்கெலாம் போகிறாங்கன்னா அது வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் எதிர் விளைவுகளை உண்டு பண்ணும். ஸோ அப்போ இந்த தன்மைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ரொம்ப சிறப்புங்கய்யா. இந்த மாதிரி ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இந்த 9ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஸோ எந்த மாதிரி வேறு வழியில் எந்த மாதிரி ஒரு இறை சக்தியை அவங்க எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கய்யா.
இது எப்படி நம்ம பார்க்குறதுனா, ஒரு இறைசக்திங்கிறது வந்து மந்திரங்கள் சொல்கிறது, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது, கோயில் குளங்களுக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களால் மட்டும் இறைசக்தியை தூண்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு தானம் பண்ணுறது மூலிமா கூட அந்த கிரக ஆற்றலை இயக்கும் பொழுது நமக்கு இந்த இறைசக்தி கிடைக்கும். அதே மாதிரி அந்த கிரகம் சம்மந்தமான விஷயங்களுக்கு உண்டான சில பரிகாரங்களை ரிவர்ஸ் பரிகாரங்களாக பண்ணுறது மூலிமாவும் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் வந்து கெட்டு போயிருக்கும். அப்போ அவங்க மகாலட்சுமியே கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க என்ன பண்ணிக்கணும், அந்த கெட்டுப்போன விஷயத்த சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு ஏதாவது வந்து அபிஷேகம் பண்ணுறதோ, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதோ, இல்லை மாலை வாங்கி கொடுக்குறதோ, இந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, இப்படி அந்த சாமியை கும்பிட மாட்டாங்க, கும்பிடக்கூடாது. ஆனால் அந்த சார்ந்த எல்லா பணிகளுக்கும் சேவைகளை மட்டும் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த புண்ணியம் அப்படிங்கிற விஷயம் இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து அவங்க நிச்சயமாக வர முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து எடுக்க முடியும். இதே வந்து இப்போ சில பேருக்கு வந்து 9ஆம் பாவம் வந்து கெட்டு போயிருக்கும். அது எந்த நிலையில் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 9ஆம் அதிபதி வந்து ஒருத்தங்களுக்கு 8ல் போய் மறைஞ்சு கெட்டு போயிருந்தால் 8ஆம் இடங்கிறது வந்து ஜீவசமாதியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ ஜீவசமாதி சார்ந்த இறையாற்றல் ஜீவசமாதியோடு இணைந்து இருக்கக்கூடிய கோயில்களில் போய் அவங்க வழிபாடு பண்ணும்போது அவங்கள பெருசாக பாதிக்கிறதில்ல. இதே 9ஆம் அதிபதி வந்து ஒருத்தங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு, கெட்டு போயிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் 6ஆம் இடங்கிறது வந்து ஆயுதம் ஏந்திய கடவுள்களை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்கிறோம். சண்டை சச்சரவுகள் போடக்கூடிய கடவுள்னு சொல்கிறோம். இப்போ பாண்டி முனி எடுத்துக்கிட்டிங்கன்னா வேட்டைக்கு போகிற சாமி, முனியப்பன் கருப்பு சாமி அவங்களாம் வந்து வேட்டைக்கு போகிற சாமி. அப்போ 6ஆம் பாவத்தை கனெக்ட் பண்ணுற ஒரு அமைப்பு அங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 9-6 தொடர்பு இருந்தால் அந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாட்டில் இறைசக்தியை தூண்டலான்னு சொல்லலாம். அதே மாதிரி 9-12 தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது வெளி ஊரில் வெளி மாநிலத்தில் ஊரோட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லலாம். 12ஆம் இடங்கிறது வெளியூர் வெளி மாநிலம் ஊரோட எல்லை பகுதின்னு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி தெய்வங்களை போய் வணங்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். இன்னும் துல்லியமாக சொல்லப்போனால் 9ஆம் அதிபதி 12ஓட தொடர்பில் இருக்கிறவங்க மருத்துவமனைக்குள்ளே இருக்கக்கூடிய கோயிலை வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு இறைசக்தி உடனே வேலை செய்யும்னு சொல்லலாம். எல்லாருமே மருத்துவமனைக்குள்ளே இருக்கிற கோயிலில் போய் கும்பிடும்போது அந்த பேஷண்ட்ஸ் உயிர் முளைக்க மாட்டாங்க. நிறையா ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க, முருகன் சிலை வச்சுருப்பாங்க, நம்பிக்கையாக போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப 9-12 தொடர்பு யாருக்கு இருக்கோ அவங்க மருத்துவமனைக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில்களில் போய் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நிறைய அனுபவத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்படி நாம் ஜாதக ரீதியாக அதை நுணுக்கமாக பார்க்கணும். ரொம்ப விரிவான ஆழமாக நிறைய விஷயங்கள் இந்த வகுப்பு மூலம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் போல் இருக்குங்க. இருந்தாலும் இன்னொரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஒரு இறைசக்திக்காக நம்ம ஒரு தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறோம்னா நம்மளுக்கு நடக்கக்கூடிய அத்தனை தசா புத்தியிலேயே அந்த ஒரே தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது ஒரே மாதிரி பலன் கிடைக்குங்களா, இல்லை மாறுபட்ட பலன் கிடைக்குங்களா ஐயா? இது வந்து ஒரு நல்ல அருமையான கேள்வி. ஆக்சுவலாக பொதுவாக வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஜாதகம் எந்த கிரகம் வலிமைன்னு சொல்லுதோ அந்த கிரகத்தோட தெய்வத்தை வணங்குறது சிறப்பு தான். என்ன தசாபுக்தி நடந்தாலும் அதை வணங்கிட்டே வரலாம். ஆனால் ஒரு சில தசாபுக்தி காலகட்டத்தில் ஒரு தசைக்கு சில கிரகங்கள் வேதகனாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் புதன் திசையில் செவ்வாய் தான் வேதகன். அப்படி இருக்கிறப்ப ஒரு முருகன் வந்து நல்லா இறையாற்றல் அவங்க பெற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த புதன் திசை செவ்வாய் புத்தி வேதகனாக இயங்கும்போது அந்த டைமில் மட்டும் முருகனோட வழிபாடுனால அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். இன்கேஸ் அந்த செவ்வாய் புஷ்கரண வம்சம் வாங்கியிருக்கு அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. அப்படி புஷ்கரம் வாங்காமல் நார்மல் வலிமையில் இருக்கும்போது பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுக்கும். அப்போ ஒரு சில நபர் இறைசக்தியை தூண்டும் போது தசாபுக்திக்கு ஏற்ற மாதிரியும் சில விஷயங்களை வந்து கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப விரிவான விளக்கங்கள். இதில் நிறையா வந்து ஆழமாக தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா டிவைன் பிளேஸ் இறைசக்தி அப்படிங்கிறது முதல்ல ஒவ்வொரு மனுஷனுக்கு இருந்தால் தான் வந்து மற்ற சுற்றுச்சூழலில் வந்து நம்ம எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலுமே முதல்ல நம்மளை காப்பாற்ற போகிறது அதுதான். ஸோ அப்போ அது எப்படி இந்த மாதிரி வகையில் அதை ரொம்ப பலப்படுத்திக்க முடியும், நம்ம ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஜாதக ரீதியாக எப்படி பலப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இதில் வந்து பொக்கிஷமான கொடுக்க தயாராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதை பற்றி வகுப்பு ஏதாவது டீட்டெயிலாக எடுக்க போகிறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. ஆக்சுவலி வந்துட்டு இதை பற்றி நிறைய மாணவர்கள் வகுப்பு கேட்டிருந்தாங்க. ஒரு டிவைன் எனர்ஜி எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுங்கிற வகுப்பு. இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா சஸ்டிக் வெல்னஸ் கேர் சார்பாக எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை வந்து நல்வாழ்வாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த தலைப்பில் வகுப்பு எடுக்க போகிறேன். 13/6/2026 சனிக்கிழமை இரவு 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெற போகுது. இதற்கான கட்டணம் 999 ரூபா. ஸோ யாருக்கெல்லாம் ஆன்மீகத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களோ, ஜோதிடத்தின் மேல் பற்றுதல் கொண்டிருக்கீங்களோ, இந்த இறைசக்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த வகுப்பில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். மிகவும் பயனுள்ள வகுப்பாக இருக்கும்.
ரொம்ப சிறப்பான ஒரு தகவல், சிறப்பான நிறையா விஷயங்களை வந்து சொல்ல காத்துட்ருக்கிறீங்க. நாங்களும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கீங்கய்யா. இது மாதிரி ஒரு மிக சிறப்பான வகுப்புகள் தரப்போகிறதா சொல்ல உங்களுக்காக எங்கள் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.